சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசியாகும். கன்னிராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். கன்னிராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது கன்னிராசியாகும். பொதுவாக சாமுத்திரிகா லட்சணப்படி கன்னிராசிக்காரர்கள் நடுத்தரமான உயரம் உடையவர்களாகவும் நல்ல கூர்மையான மூக்கை உடையவர்களாகவும் இருப்பார்கள். கன்னிராசியினுடைய அதிபதி புத பகவானாக இருப்பதினால் கன்னிராசியில் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதை காட்டிலும் தன்னுடைய மூளை பலத்தை பயன்படுத்தி உழைத்து வெற்றி பெறக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். யாரை பார்த்தாலும் இரக்க சுபாவத்துடன் தானம் செய்யக்கூடிய இயல்பு அதிகமாக இருக்கும். தான் துன்பம் எவ்வளவு பட்டாலும் தன்னுடைய தாய் தந்தையருக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் தூண்டுதலும் அதிகமாக உடையவர்களாக இருப்பார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் வேகமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். கண்கள் இவர்களுக்கு கருகரு என்று இருக்கும். கண்களுடைய பார்வைகள் இவர்களுக்கு ஒரு இடத்தில் நிற்காது. துருதுருவென்று எங்கேயாவது பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய இயல்பும் சுபாவும் உள்ளவர்கள். மனதில் எவ்வளவு கஷ்டங்களும் துயரங்களும் இருந்தாலும் அதை ஒருபோதும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் கலகலப்பாக பேசி அனைவரையும் சிரிக்க வைக்கக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பார்கள். தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பிறரிடம் சொல்லி அனுதாபம் படக்கூடிய இயல்பு இவரிடம் என்றுமே இருக்காது. இவர்களுக்கு சற்று கௌரவம் அதிகம் உடையவர்கள் என்றே இவர்களை குறிப்பிடலாம். வாழ்க்கையில் இவர்களுக்கு 1000 தடைகள் ஏற்பட்டாலும் முன்னேற்றம் ஒருபோதும் தடை ஏற்படாது என்றே குறிப்பிடலாம். இவருடைய ராசியாதிபதி வித்தைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய வீடாக வருவது மட்டுமின்றி புத பகவானுடைய உச்ச வீடாகவும் இருப்பதினால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பட்டப்படிப்பு அல்லது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகளில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாகவும் அது சார்ந்த படிப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல இவரிடம் யாரும் வாய் கொடுத்து அவ்வளவு எளிதில் வெல்ல முடியாது. தர்க்கவாதம் புரிவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் 1000 குறை கூறினாலும் தன்னுடைய செயல்களில் இவர்கள் எந்தவித சோர்வும் அடையாமல் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் பூர்வீக சொத்துக்கள் உள்ளூரில் ஏற்படாது என்றே குறிப்பிடலாம். பெரும்பாலும் இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் பெரிய லாபங்கள் எதுவும் இருக்காது. பூர்வீக சொத்துக்களில் சில தடைகளும் வில்லங்கங்களும் ஏற்படலாம். அதே போல பூர்வீகத்தில் குடியிருப்பதை காட்டிலும் தொழில் நிமித்தமாகவோ அல்லது ஏதாவது ஒரு சிறு காரணத்தினாலேயோ பூர்வீகத்தை விட்டு வெளியே இருந்து சிறப்படையக்கூடிய யோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக பெரிய நோய்பாதி ஒன்றும் ஏற்படாது. ஏனென்றால் இவருடைய அதிபதியான புத பகவான் இளமைக்காரனாக இருப்பதினால் இவர்களில் சிலருக்கு 40 வயது ஆனாலும் 30 வயது போல் தோன்றக்கூடிய கவர்ச்சியான உடல் தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே போல திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெற்றோர் பார்க்கின்ற வரன்களை திருமணம் செய்யக்கூடியவர்களாகவும் சிலருக்கு ஜாதக ரீதியாக சுக்கிரன் செவ்வாய் ராகுவுடன் சேர்க்கையில் இருக்கும் பொழுது காதல் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அந்த காதல் திருமணத்தின் மூலமாக நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் மனதில் உள்ளதை பிறரிடம் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். காதல் சார்ந்த விஷயத்தில் முதலில் காதலை சொல்லக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களாகவே இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். அதே போல தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் மூலமாக இரட்டை வருமானத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையானவர்கள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாகவும் பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை உடையவர்களாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல மனைவியின் பெயரால் கூட்டு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இரட்டை வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு உண்டு என்றே குறிப்பிடலாம். பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக எழுத்து சம்பந்தப்பட்ட துறை, பத்திரிகை சார்ந்த துறை, அச்சகம் சம்பந்தப்பட்ட துறை, சினிமா, டிராமா, சங்கீதம், நடனம், நாட்டியம் இது போன்ற கலை சார்ந்த தொழில்களிலும் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாகவும் உயர்ந்த மனிதர்கள் அரசியல் சார்ந்து தொடர்புடைய மனிதரிடம் நட்பை உருவாக்கி அவர்கள் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உண்டு. பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய பேச்சாலேயே
முன்னிற்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடின உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வருவதை காட்டிலும் தன்னுடைய அறிவினால் முன்னுக்கு வருவதே சிறப்பு என்ற கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய முழு ஒத்துழைப்புடன் இவர்கள் தொழில் செய்யும் பட்சத்தில் தொழில் ரீதியாக மிகுந்த பொருள் சம்பாதியத்தையும் உயர்வையும் அடைவார்கள் என்றே குறிப்பிடலாம். ஏனென்றால் இவருடைய 7ஆம் இடமான கலத்தரஸ்தானாதிபதி பிரம்மாண்ட கிரகமான குரு பகவான் வருவதினால் குரு பகவான் அறிவிற்கும் செல்வத்திற்கும் அதிபதியாவார். கன்னிராசியினுடைய அதிபதியான புதன் கூர்மையான அறிவிற்கு அதிபதியாகும். இவர்கள் தன் வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போய் தொழில் செய்யும் பொழுது மனைவியின் மூலமாக சிறந்த யோகத்தையும் அதன் மூலயமாக பொருள் சம்பாதியத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு உண்டு. அதே போல இவர்கள் எல்லாருடனும் நட்புறவுடன் பழகினாலும் இவர்களுக்கு மறைமுக எதிரியுடைய தொந்தரவுகள் நிறைய உண்டு என்றே குறிப்பிடலாம். ஏனென்றால் இவருடைய எதிரி ஸ்தானாதிபதி சனி பகவானாக வருவதினால் பெரும்பாலும் இவர்களுக்கு தொழில் சார்ந்த வகையில் சில மறைமுக எதிரிகள் இவர்கள் தொழில் ரீதியாக சில பாதிப்புகளுக்கு காரணமாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாரிடமும் நயமாக பேசி லகுவாக தப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சிலர் இவருடைய சூட்சம உணர்வுகளை புரிந்து கொண்டு குள்ளநெறியுடைய தந்திரத்தை பயன்படுத்தி இவர்களை சற்று தாழ்த்தவும் வாய்ப்புகள் உண்டு என்றே குறிப்பிடலாம். கன்னிராசிக்காரனுடைய அதிபதி புத பகவானாகும். புத பகவான் திருமாலுடைய அம்சம் என்று குறிப்பிடலாம். அதனால் இவர்கள் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது மிக உத்தமமாகும். அதுவும் குறிப்பாக பெருமாளை வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகவும் சிறப்பாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சிறு சிறு நோய் பாதிப்பு என்றால் பெரும்பாலும் இவர்களுக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் வயிற்றுப்புண் அல்லது எதிகளிப்பு நெஞ்செரிச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் திடீரென்று வயிற்றுப்போக்கு ஏற்படுவது போன்ற உணர்வுகளும் சத்தான உணவுகள் உண்டாலும் உடல் ரீதியாக சத்து பற்றாக்குறை அவ்வப்போது ஏற்படுவதும் அதே போல இவர்கள் உடலில் நரம்புகள் சற்று வெளியே தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில சமயங்களில் உணவை கண்டாலே ஒரு வெறுப்புணர்வுகள் ஏற்படலாம். அடிக்கடி கண் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுவதும் பயில் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளாகும். ஆனாலும் இது போன்ற சிறு சிறு நோய் பாதிப்பு ஏற்பட்டாலும் இவர்களுக்கு அவ்வளவு எளிதில் பெரிய நோய் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அதனால் ஆயுளும் ஆரோக்கியமும் தீர்க்கம் பெற்றவர்களாகவே இருப்பார்கள். உணவு சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒரு நெறிமுறையை வகுத்து கொள்ளும் பொழுது மேற்சொன்ன சில பல நோய் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்றே குறிப்பிடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான வயதுகள் என்றால் இவர்களுக்கு 7, 13, 22, 31, 40, 49, 59, 63 இது போன்ற வயது காலங்கள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தையும் நற்பலன்களையும் தரக்கூடிய வயது காலமாக இருக்கும். அதே போல உங்களுக்கு ஆகாத வயதுகள் என்றால் 8ஆம் வயது, 15ஆம் வயது, 24ஆம் வயது, 26ஆம் வயது, 35ஆம் வயது, 45ஆம் வயது, 56ஆம் வயது, 68ஆம் வயது இது போன்ற வயது காலங்கள் உங்களுக்கு சற்று உடல் சார்ந்த சிறு சிறு நோய் பாதிப்புகளையும் தொழில் ரீதியாக சில தடைகளையும் தேவையற்ற கடன் பிரச்சனைகளையும் உருவாக்கலாம். அதனால் இது சார்ந்த வயதுகளில் உள்ளவர்கள் அல்லது இது சார்ந்த வயதிற்கு வரக்கூடியவர்கள் முடிந்தவரை சற்று விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். அதே போல கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் கூட்டு தொழில் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் உயர்வை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு 32 வயதிற்கு மேல் சிறந்த ராஜயோகத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உயர்வுகளும் ஏற்படும். கன்னிராசி காலபுருஷனுடைய தத்துவ பிரகாரம் 6வது ராசியாகும். கன்னிராசி என்றாலே கலப்படம் அல்லாத பரிசுத்தமான ராசி என்று பொருளாகும். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். இந்த கன்னிராசிக்காரர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்ய வேண்டியது ஸ்ரீ பெருமாள் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமை நாள் அல்லது சனிக்கிழமை நாளன்று உங்கள் வீட்டருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அவசியம் சுவாமிக்கு துளசி மாலையை சாற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம். வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமியை மலையேறி சென்று தரிசனம் செய்து வழிபட்டு வர வாழ்வில் உங்களுக்கு ஏற்படுகின்ற கிரகதோஷங்கள், 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி போன்ற சனி பகவானுடைய தாக்கங்கள் நீங்கும். அதே போல திசா புத்திகளால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்கள் நீங்கி உயர்வுகளையும் நற்பலன்களையும் நீங்கள் பெறலாம் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.
மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.